Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க நெத்தலி கருவாட்டு குழம்பு. இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கருவாடு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் நெத்தலி மீன் கருவாடு. நெத்தலி கருவாடு க்ளீன் பண்றதுக்கு தலையோட சேர்த்து குடல் பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடல் பகுதியை இந்த மாதிரி கருப்பா இருக்கும். நீட்டாக கட் பண்ணி எடுக்கும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும், எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது. எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். சாதாரண தண்ணியில் ஊற வைக்கிறத விட சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுக்கும்போது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கும் ஈஸியாக எடுக்க வந்துடும். முள் எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி 2ஆக கீறி எடுக்கும்போது எடுக்க ஈஸியாக வந்துடும். நான் இன்னைக்கு முள் எதுவும் எடுக்கலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 4-5 தண்ணி மாற்றி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. வெறும் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து கூட செய்யலாம். நான் அன்னைக்கு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி எடுத்திருக்கேன். வழுதனங்காய், கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 தக்காளியை நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் துருவின தேங்காய், இதோடவே மீன் மசாலா அல்லது குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப 3லேருந்து 4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். மண் சட்டி நல்லாயிருக்கும். மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம விழுத அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோடவே முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் லேசாக வதக்கி சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலில் மீன் மசாலா பொடி வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காய், வழுதனங்காய் சேர்த்துடலாம். வழுதனங்காய்னா பச்சை நிற கத்திரிக்காய் தான், நார்கோயிலில் வழுதனங்காய்ன்னு சொல்லுவோம். இதோடவே 3-4 பீஸ் மாங்காய், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த நெத்தலி கருவாடு, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா விழுது, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் புளியும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். சில கருவாடில் உப்பு இருக்கும், இந்த கருவாடில் உப்பு இல்லை. பாதி வெந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். காய்கறியும் அப்போ தான் ஈஸியாக வெந்து கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா லேசாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அரை வேக்காடு வெந்து வந்திருக்கு. கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். புளி கரைசல் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மாங்காய், தக்காளி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி இந்த மாதிரி லேசாக அலசி விட்டுக்கோங்க. ஸ்பூனால் கலந்து விடும் போதும் நடுப்பகுதியில் லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் உடையாமல் இருக்கணும். திரும்ப மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. முருங்கைக்காய் தான் வேகிறதுக்கு நேராகும். முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. சட்டியாக இருக்கிறதால தீயை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிச்சுட்டு தான் இருக்கும். தீயை ஆஃப் பண்ணி கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, சட்டி சூட்லேயே தண்ணி இன்னும் வற்றி வரும். தண்ணி அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. முட்டை, வெங்காயம் வறுவலோட மணக்க நெத்தலி கருவாட்டு குழம்பு. சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே தனித்தனி மசாலா சேர்த்து தேங்காய் எதுவும் சேர்க்காம கருவாட்டு குழம்பு வீடியோ இருக்கு, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் ஆப்ஷனில் ஹைப் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.